அண்ணன் சந்திரகுமார் அவர்கள், சசிகுமார் அவர்களும், ஸ்ரீ ராஜேந்திரன் அவர்களும் மனு கொடுத்து தற்போது வந்துள்ளோம். இப்போ என்ன சார் சொல்லியிருக்காங்க? எஸ்பி அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்காங்க. உணவு பிரச்சனை நடக்கிறதுக்கு அவங்களுக்கு சாதி ரீதியாக தான் பார்க்குறாங்க. அவங்க அந்த இன்ஸ்பெக்டர் சாதி ரீதியாக தான் பார்க்குறாங்க. அடுத்தபடியாக என்னென்னா அவர் நிறையா பிஜேபி ஆட்களை புரோக்கர் மாதிரி வச்சு வேப்பூர் பக்கத்தில் உள்ள ஒரு நபர்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பட்டியலின மக்களை நசுக்கப்படுகிறதாக கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடமாக அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஒரு பட்டியலின மக்கள் யார் போனாலும் அவங்க எதிர்ப்பாக அந்த ஸ்டேஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எவ்வளோ நாளாக நடந்துகிட்டு இருந்தது? கிட்டத்தட்ட இப்போ இந்த பிரச்சனை 4ஆம் தேதியிலேருந்து நடந்துட்டு இருக்குங்க. 4ஆம் தேதியிலேருந்து அவர் விருத்தாச்சலத்தில் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அங்கேருந்து ரெஃபர் பண்ணது சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி காலேஜ் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கேருந்து இப்போ அங்கே இங்கே நம்ம மெட்ராஸ் ரெஃபர் பண்ணதுன்னா நாங்கள் அங்கேயே பார்க்குறோன்னு சொல்லி இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவரை அடித்த வீடியோலாம் இப்போ எங்கள்கிட்ட இருக்கு. சசிகலா நீங்கள் எது பேசுகிறீங்களா? இப்போ அடுத்த கட்ட முடிவு என்ன? நீங்கள் அதே இடத்துக்கு வந்துடுங்க, நீங்கள் இந்த பக்கம் வந்துடுங்க. நீங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்டம் என்ன? 2 விஷயம் காவல்துறையை நாங்கள் நம்புகிறோம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லாத பட்சத்தில் நாங்கள் மீண்டும் முறையிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. சசிகுமார் ஏப்பல் பயனாளர் இயக்கம் அவன் காவல்துறை நம்பி புகார் கொடுத்துருக்கான். காவல்துறை நம்புகிறோம். அடுத்த கட்டம் காவல்துறை நடுவு எடுக்கவில்லைட்டா நாங்கள் பெரிய லெவலில் போராட்டம் அறிவிக்க போகிறோம். இது நாங்கள் எஸ்இசி நாங்கள் தேசிய அணிக்கு போக போகிறோம். எஸ்இசி தேசிய அணியில் போய்ட்டு இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் மேலே எஸ்இசி நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம். அப்போ நாங்கள் மணிராணியம் சந்திக்க போகிறோம். உடனடியாக ராமச்சந்திரன் உடனடியாக பணிந்துக்கம் செய்யணும். அது ராமச்சந்திரன் இன்ஸ்பெக்டருக்கு அந்த கஞ்சா வியாபாரிகளுக்கெல்லாம் அந்த பூர்வகராக இருக்க வச்சுக்கிட்டு இந்தமாரி ரமேஷ் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து மாமூலுக்கார தெளிவார் அப்படிங்கிற வச்சு தொடர்ந்து பண்ணியிருக்காரு. ரமேஷ் அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் உடனே பணி நீக்கம் செய்யணும். அது ஐடியா வழி. ஓகே அப்படியே இருங்கண்ணா, அப்படியே எடுத்துருங்க இருங்கண்ணா. அந்த இதை மட்டும் அப்படி கட்டுங்கண்ணா. எல்லாம் கொஞ்சம் ஆள் கொண்டு